அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சம்மருக்கு எப்படி நாங்கள் அந்த மரக்கறியில் வழியில் வச்செடுக்கிறன்றதுக்காக இப்போ நான் விதைகள் எல்லாம் போட்டுட்டேன்னு பாருங்கள். இப்போ 3ஆம் மாதம் முடிவு. நோர்வேல் இப்போ நீங்கள் விதை போட்டிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு 5ஆம் மாதம் அப்படி வெளியில் தூக்கி வைக்கும்போது அந்த குளிர்கள் எல்லாம் குறைஞ்சி இதை காணிகளை தூக்கி வைக்கும்போது நல்ல புசு புசண்டை எல்லோரும் பரவினோம். இப்போ பாருங்கள், நான் இந்த கடைசியில் தெரியுதில்ல, அது முருங்கைக்காய் விதை போட்டுருக்கிறேன். பாப்பம் எப்படி வருதுண்டு. போன வருஷம் எனக்கு வந்தது, ஆனால் சரியான எனர்ஜி குறைவான மரமாக வந்த சரியான மெல்லிசா தொஞ்சு விழுகிற மாதிரி அப்படி வந்தது. இப்போ இந்த வருஷம் நிறைய போட்டிருக்கேன். பூசணி, தக்காளிக்காய், முருங்கைக்காய், மிளகாய், அதோட கறி மிளகாய், மற்றது தக்காளியிலே பலவிரம், அந்த சின்ன செரி டொமாட்டோன்னு சொல்கிற அது, மற்றது பெரிய தக்காளி, கத்தரிக்காய் போட்டிருக்கிறேன். இப்படி நிறைய மரக்கறிகள் போட்டிருக்கேன். சம்மருக்கு இதெல்லாம் வெளியில் தோட்டத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதுவுமே இங்கே நாங்கள் இப்படா சம்மர் வேறுமெண்ட்டு பார்த்துட்டுருப்போம். சம்மர் வந்தோடனே என்னென்ன செய்கிறது, அந்த வெளிச்சத்தை கண்டாலே காணும். இல்லாட்டி நோம்பலாக கொஞ்சம் இருட்டாமப்பா குளிராக இதாக இருக்கும்போது சம்மரை கண்டால் இப்படியான விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு சரியான ஆசையாக இருக்கும். விடிய காலமாக போய் வெளியில் இந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த பூக்கண்டை பார்த்து அதை ஒரு என்ஜாய் பண்ணாலே ஒரு வித்தியாசமான ஃபீலிங். அது நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீலிங் விளங்கும். இதில் நிறைய பலனும் கிடைக்கும். நான் எல்லாம் என் தோட்டத்தில் ஒரு முறை வைக்கும்போது பூசணி, கத்திரிக்காய், கறி மிளகாய் எல்லாமே நிறைய ஆஞ்சிக்கிறேன். போன சம்மருக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். கத்திரிக்காய், கறி மிளகாய் ஆஞ்சி சாப்பாடு செஞ்சது. நோம்பலாகவே இப்போ எல்லாருமே வீட்டு தோட்டம் செய்வினோம். ஆனால் இப்போ இந்த வெளிநாடு வழியே, இந்த குளிர்நாடு வழியே செய்கிறன்றது எங்களுக்கு பெரிய அதிசயம் மாதிரி. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் குளிர் குறைஞ்சி இப்படி வந்தாலே இப்படி செய்ய வலிக்கிட்டுருவோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.